இன்றைய வேத வாசிப்பு எரேமியா 29ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வரையிலான வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாழ்க்கையின் அடையாளங்கள். என்னுடைய மகள் 2 நண்டுகளை பரிசாக பெற்றார். ஒரு கண்ணாடி பெட்டியை உண்டாக்கி அதில் மணலை போட்டு அதில் அந்த நண்டுகள் வாழ்வதற்கு ஏதுவான அமைப்பை ஏற்படுத்தினாள். அது உயிர் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர், புரதச்சத்து, காய்கறிகள் ஆகியவற்றை அதில் வைத்தாள். அவைகள் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த நண்டுகள் காணாமல் போய்விட்டது. எங்கே என்று தேடினோம். கடைசியில் அது தன்னை மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டது என்று கண்டறிந்தோம். அப்படியே 2 மாதங்கள் அது மண்ணுக்குள்ளேயே புதைந்து தன்னுடைய ஓட்டை மட்டும் வெளியே காண்பித்த வண்ணம் இருந்தது. 3 மாதங்கள் கடந்து போனது. அது மரித்து விட்டதோ என்று நாங்கள் கவலை கொள்ள ஆரம்பித்தோம். காத்திருந்து பொறுமையை இழந்தோம். கடைசியில் அது உயிரோடு இருப்பதற்கான அடையாளங்களை பார்த்தோம். மண்ணுக்குள்ளிருந்து எண்ணற்ற நண்டு குஞ்சுகள் வெளியேறியது. இஸ்ரவேலர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த நாட்களில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமா என்று சந்தேகித்திருக்க கூடும் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் சோர்வுற்றிருந்தார்களோ, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையிருப்பிலேயே முடிந்து விடுமோ என்று அஞ்சினார்களோ, எரேமியாவின் மூலம் தேவன் அவர்களுக்கு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 70 ஆண்டுகள் கழித்து பெர்சிய மன்னன் கோரேசின் மூலம் யூதர்கள் தங்கள் சுதேசம் திரும்பி ஆலயத்தை கட்டிக்கொள்ளும்படி செய்தார். எந்த மாற்றங்களும் நிகழாமல் காத்திருக்கும் நாட்களில் தேவன் நம்மை மறந்து விடுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் பொறுமையை உண்டாக்கும் போது அவர் நம்பிக்கையின் காரணர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், எதிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பதை நாம் அறியக்கூடும்.